வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதுமலை தாங்க வந்திருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சஃபாரி ஒன்று கூட்டு போகிறாங்க. அந்த சஃபாரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பாப்பா ஏதாவது லக் இருக்கா நம்மளுக்கு ஏதாவது அனிமல் சைட் பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூம்லேருந்து புக்கிங் ஆஃபீஸ் வரது பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி 2-3 பேர் போயிட்டு புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா லிமிட்டடாக தான் ஜீப் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தனியாக வேனும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 சம்திங் தான் ப்ரைஸ் வரும். அதாவது 10லேருந்து 15 பேர் 20 பேர் வரைக்கும் அந்த வேனில் கூட்டி போவாங்க. நாங்கள் தனியாக ஒரு ஜீப் புக் பண்ணிட்டோம். ஜீப்பில் போனோம் அப்படின்னா நம்ம டீம் மட்டும் தான் ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் ஜீப் புக் பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் ஜீப்பில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் சைட்டிங் பை விசிட்டர்ஸ்னு ஒரு போர்டு எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் என்ன டேட்டில் எத்தனை பார்த்துருக்காங்கன்றத நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஜீப்பில் தான் நம்மளை வந்து ஃபாரஸ்ட்டில் கூட்டி போவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ண ஜீப் இன்னும் வரல. அதனால நாங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஜீப் வந்துருச்சு. அதாவது அனிமல்ஸ் பார்க்குறதுன்றது ஒரு லக்கு தான் நம்மளுக்கு. ஆனால் அந்த யானை, இந்த காட்டு பன்னி, காட்டு மாடுகள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்துடலாம். மற்றபடி இந்த சிறுத்தை, புலி, கரடின்றது நம்மளுக்கு ரொம்ப லக் இருக்கணும். அது இன்கேஸ் நீங்கள் புலி பார்க்கணும் இல்லை சிறுத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 நாளாக ஸ்டே பண்ணிட்டு சஃபாரி போங்க, கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மானுன்றது வந்து நீங்கள் போயிட்டு வரக்குள்ள ஒரு 1000-2000 மான் நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா ரோட்டு மேலே சும்மா ஜாலியாக தெரியும் அது பாட்டுக்கு. சாப்பிட்றாங்க இது குட்டி தானே. தோண்டி தோண்டி மேல எடுத்து போட்டுக்குதுடா. சவுண்ட் விட்டா நல்லா இருக்கா? சவுண்ட் வர மாட்டாங்க. அது ஆணியால அதான்டா அது விழுந்தா கொம்பு தானே வயசு படுத்துருக்காங்க. சொல்றேன் அது விழுந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒன்று செத்து கிடந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா செத்து 10 நாள் ஆச்சான். எப்படி செத்துச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இயற்கை மரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடம்பு முடியாமல் இறந்து போச்சுன்ற மாதிரி. எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் என்னென்னா இறந்துச்சு அப்படின்னா எதுவும் அடக்கம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டிங்களா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது நேச்சர் எடுத்துனா அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இல்லை வேறு மாதிரி டெத் இருந்துச்சு அப்படின்னா என்ன அடைஞ்சு கண்டுபிடிச்சி அவங்களே புதைச்சிருவாங்கன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் எல்லோரும் ஏதாச்சும் ஒரு அனிமலை பார்த்துட மாட்டோமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் போனோம். ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி ஒன்றும் பார்க்க முடியல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு முன்னாடி சஃபாரி போனாங்க பார்த்தீங்கன்னா சிறுத்தையை பார்த்துருக்காங்க. நாங்கள் இவர்கிட்ட கேட்டோம் அந்த ஸ்பாட்டை கூட்டி போங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிறுத்தை வந்து ரொம்ப நேரம் மரத்தில் உட்காராது, ஒன்ஸ் அது ஏறிடுச்சுன்னா உடனே கிளம்பிடும், ஒரு இடத்துல தங்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏதாவது அப்பா சீக்கிராப்பா கிரிட்டுன்னு விரட்டி வரணுமா? அப்படி நல்லா இருக்கு. ஆப்பா விட்டாரா வண்டியை? கொம்பு தான் குத்தம். ரெட் கலர் இருக்க மாதிரி இருக்குல்ல. அண்ணன் ரெட்டியாக இருக்காரு அண்ணன். அட்டாக் போட்டு ரெடியாக இருக்காரு. பொறுமையாக இருக்கும். ஏதாவது பண்ண முடிச்சு இறங்கணும்னு வச்சுக்க விரட்டிடும். பை இல்லை அவனே விரட்டுற மூடில் இருக்கு. 2வது ஆள் இந்த வரையா பாருங்க. அந்த யானை கலர்ல ஆரஞ்சு கலர் டார்க்கா இருக்கு. இந்த பின்னாடி நிக்கிறேன். அந்த யானை பின்னாடி இருக்குடா. வயசு 50. நல்ல வயசான மாதிரி இருக்கு. பாலிஸ் போட்டுருக்கு.
பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. இது பேருங்க முதுமலை. ஆமாம், முதுமலை இந்த ஊர் அப்படின்னு. முதுமலை என்ன பழமையான மலை. மாதிரி வாழ கொடுத்தாரு. அப்படி வருவாங்க. அப்படி போய் இப்படி வருவாங்க. புலி வயரடா. இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த 1.5 மணி நேரம் கேப்பில் நம்ம ஏதோ ஒரு அனிமல்ஸை பார்த்தா தான். இன்கேஸ் நம்ம எதாவது மிஸ் கூட பண்ணியிருப்போம், எங்கேயா உட்காந்துருக்கலாம், நம்ம பார்க்காம கூட வந்திருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த முதுமலை சஃபாரி போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அனிமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.